ஓகே நெக்ஸ்ட் பாரு அதில் எக்ஸசைஸ் சம் இது எக்ஸசைஸ் 2.9ல செகண்ட் சம் if 1 plus 2 plus 3 plus k is equal to எவ்வளோ கொடுத்துருக்காங்க 325 அது கொடுத்துட்டு தென் ஃபைண்ட் என்ன கொடுத்துருக்காங்க தென் ஃபைண்ட் 1 cube plus 2 cube plus 3 cube plus etc. என்ன கொடுத்துருக்காங்க k cube. அப்போ முதல்ல given என்ன அப்படின்னு பாருங்க given 1 plus 2 plus 3 plus k is equal to என்ன ஃபார்முலா 325. இது என்ன கொடுத்துருக்கான் பாரு the sum of first k natural numbers கொடுத்துருக்கான் n-க்கு பதிலாக என்னென்ன இருக்கு k-ன்னு இருக்கு. அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணலாம்னா n-க்கு பதிலாக k-ன்னு யூஸ் பண்ணினா k into k plus 1 divided by 2 is equal to எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 325. ஓகேவா பட் நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கான் பாரு என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கான் ஃபைண்ட் 1 cube plus 2 cube plus 3 cube plus etc. to என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கான் k cube. ஸோ அதாவது இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the sum of cubes of first k natural numbers-னு இருக்குது சரியா. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம் k into k plus 1 divided by 2 the whole square. பாருங்க இங்க என்ன இருக்கு k into k plus 1 divided by 2 the whole square இருக்கா. அப்ப k into k plus 1 divided by 2 is equal to எவ்வளவு வேல்யூ நமக்கு given கொடுத்திருக்கான் 325 வந்து கொடுத்திருக்கான். அப்ப 325 ஸ்கொயர். அப்ப 325 வந்து 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணா அதான் நமக்கு என்னவா இருக்கும் இதோடைய ஆன்சரா இருக்கும். அப்ப 325 into 325 5 5s are 25 remainder 2 10 12 remainder 1 16 5 2s are 10 remainder 1 2 2s are 4 plus 1 வந்து 5 3 2s are எவ்வளவு கிடைக்கும் 6 next 5 3s are 15 remainder 1 அடுத்தது 3 2s are நமக்கு எவ்வளவு கிடைக்கும் மாத்தி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். So 5 5s are 25 remainder 2 5 2s are 10 12 remainder 1 16 அடுத்தது 2 எடுத்தீங்கன்னா ஸோ 5 2s are வந்து 10 ரிமைண்டர் 1 2 2s are 4 plus 1 வந்து எவ்வளோ கிடைக்கும் 5 அடுத்தது எவ்வளோ கிடைக்கும் 6 நெக்ஸ்ட் இங்கே 3 டேபிள் யூஸ் பண்ணிங்கன்னா 3 5s are எவ்வளோ கிடைக்கும் 15 ரிமைண்டர் 1 அடுத்து 3 2s are 6 plus 1 வந்து 7 9 ஸோ 5 2 16 15 ரிமைண்டர் 1 ஸோ எவ்வளோ கிடைக்குன்னா 105625 மல்டிபிள் வெரி செக் பண்ணிக்கலாம். ஸோ 5 into 5 25 ரிமைண்டர் 2 5 2s are 12 plus 12 இது ஓகே 2 5s are 10 ரிமைண்டர் 1 2 2s are 4 plus 1 5 6 15 ரிமைண்டர் 1 7 9 ஓகே 5 2 10 16 ரிமைண்டர் 1 7 plus 7 14 15 ரிமைண்டர் 1 10. அப்போ எக்ஸாக்டாக நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 cube plus 2 cube plus 3 cube plus etc. to k cube is equal to நமக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 105625. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக 2 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின் தான். ஸோ இது நோட் பண்ணிக்கோ. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க தேர்ட் ஒன் if 1 cube plus 2 cube plus 3 cube plus etc. to k cube is equal to எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44100 then find 1 plus 2 plus 3 plus up to k. ஸோ என்ன டிஃப்ரெண்ட் பாருங்க போன சம்மில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 1 plus 2 plus 3 plus k இதோட வேல்யூ கொடுத்துட்டு எதை ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க 1 cube 2 cube plus 3 cube plus etc. to k cube ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க போன சம்மில். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க பாரு given 1 cube plus 2 cube plus 3 cube plus etc. to k cube is equal to 44100. ஓகேவா அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கான் பாரு the sum of என்ன கொடுத்துருக்கான் பாரு the sum of first k natural number கொடுத்துட்டான் சாரி sum of cubes of first k natural number பவரில் cubes இருக்கு. அப்படி இருந்ததுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம் k into k plus 1 divided by 2 the whole square is equal to எவ்வளவு 44100. நம்மள என்ன ஃபைண்ட் பண்ண சொல்றான் பாரு 1 plus 2 plus 3 plus
etc to k. இதுக்கான ஃபார்முலா என்ன? ஜஸ்ட் k into k plus 1 divided by 2 மட்டும்தான். அப்போ இது மட்டும் நமக்கு என்ன ஃபைன் பண்ணணும்? k into k plus 1 divided by 2 மட்டும்தான் நமக்கு வேணும். அப்போ எதை நம்ம கேன்சல் பண்ணி ஆகணும்? பவரில் இருக்கிற 2 வந்து நம்ம என்ன பண்ணி ஆகணும்? கேன்சல் பண்ணி ஆகணும். பவரில் எப்போ 2 கேன்சல் பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. இங்கே பவரில் 2 இருக்கு, 1/2 இருந்தால் தான் இந்த 2 நமக்கு என்ன கேன்சல் ஆகும்? கேன்சல் ஆயிரும். அப்போ பவரில் 1/2னா என்ன அர்த்தம்? பவரில் 1/2னா அதுக்கு பேர் டேக்கிங் ஸ்கொயர் ரூட். Taking square root on both sides. Taking square root on both sides. அப்போ என்ன ஆகும்? k into k plus 1 divided by 2 the whole square into என்ன ஸ்கொயர் ரூட்னா பவரில் 1/2 is equal to, இது என்ன பண்ணலாம்? 2 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனீங்கன்னா உனக்கு என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் ரூட் கொடுக்குறோம் பாரு. 441 into என்னது? 100. அதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ என்ன ஆகும்? பவரில் இருக்கிற 2வும் டிவைடில் இருக்கிற 2வும் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிருமா? அப்போ ரிமைனிங் நாம் இங்கே என்ன எழுதலாம் பாரு. k into k plus 1 divided by 2 is equal to, இது 2 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதினா எப்படி கிடைக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 441 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் எவ்வளோ கிடைக்கும்? 100. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 44 என்னன்னு தெரியும்ல? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 441ங்கிறது எதோடைய ஸ்கொயர் ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 உடைய ஸ்கொயர் தான் 441. அதே மாதிரி இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 உடைய வேல்யூ நமக்கு தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. இப்போ இதை நீ ப்ராடக்ட் பண்ணினா உனக்கு என்ன கிடைக்கும்? 210. அப்போ ப்ராடக்ட் பண்ணினா எவ்வளோ கிடைக்கும்? 210. அப்போ இது வந்து k into k plus 1 divided by 2. k into k plus 1 divided by 2ங்கிறது எந்த சீரீஸ்க்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the sum of first k நேச்சுரல் நம்பருக்கான ஃபார்முலா தான் இது. போன சம்மில் நம்ம பார்த்தோம் 1 plus 2 plus 3 plus etc to k, அதாவது the sum of first k நேச்சுரல் நம்பர் தான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், தேவைங்கிறப்ப ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இப்போ இது எதுடைய ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா the sum of first k நேச்சுரல் நம்பருடைய ஃபார்முலாங்கிறதுனால அப்போ 1 plus 2 plus 3 plus etc to k is equal to நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 210. ஸோ இதுதான் நமக்கு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, காப்பி பண்ணிக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாரு. ஸோ ஹவு மெனி டேர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ் 1 cube plus 2 cube plus 3 cube etc to should be take to get the sum 1440. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? கொஸ்டின் தான் மாற்றி கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் ப்ளஸ் இங்கே ஒன்றுமே இல்லை. இந்த சீரீஸ் உடைய சம் கொடுத்துட்டான். அதாவது the sum of cubes of term வந்து ஆட் பண்ணினா எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 14400 கொடுத்துட்டு அதுக்கு இந்த சம் கிடைக்கணும்னா எவ்வளவு டேர்ம்ஸ் வந்து நாம இந்த சீரீஸில் வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிற கொஸ்டினை தான் கேட்குறான். அதாவது 1 cube 2 cube plus 3 cube etc to எவ்வளவு டேர்ம்ஸ் வரைக்கும் நாம் இந்த சீரீஸை ஆட் பண்ணினா உனக்கு அதோடைய சம் வந்து 14400 கிடைக்கணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ நம்ம இங்கே ஃபைன் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ முதல்ல let n be the number of terms. Let n be the number of term. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் போட்டோமே, அதே சேம் மெத்தட் தான் அது. அங்கே ஜஸ்ட்டு சீரீஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் என்னன்னு கேட்டான். இங்கே என்ன நாமள அசம்ஷன் எடுத்து ஃபைன் பண்ணுறோம், அவ்வளோதான். அப்போ கிவன் என்ன கொடுத்துட்டா ஒரு சம் வந்து கொடுத்துட்டான் நமக்கு. கிவன் என்ன கொடுத்துட்டான்? 1 cube plus 2 cube plus 3 cube etc to எவ்வளோ வரைக்கும் ஆட் பண்ணுறதுன்னு தெரியல, அதை தான் நம்ம என்னன்னு எடுத்துருக்கோம். அப்போ n cube is equal to எவ்வளோ கொடுத்துட்டான்? 14400 அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ இங்கே என்ன இருக்குது? பவரில் கியூப் இருக்கா? எப்படி இருக்குது பாரு. the sum of cubes of first n natural number. அப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன? n into n plus 1 divided by 2 the whole square is equal to எவ்வளோ இருக்கு? 14400. நாம் என்ன பண்ணி ஆகணும்? n மட்டும்தான் ஃபைன் பண்ணி ஆகணும். பவரில் என்ன இருக்கு? 2. அப்போ பவரில் 2 நாம் கேன்சல் பண்ணி ஆகணும். போன சம்மில் கூட சொன்னோம். எப்போ பவரில் 2 கேன்சல் பண்ண முடியும்? அது பவரில் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் தான். தட் மீன்ஸ் பவரில் 1/2 மல்டிபிள் பண்ணால் தான் நமக்கு 2 வந்து கேன்சல் ஆகும். அப்போ என்ன பண்ணி ஆகணும்? டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்
taking square root on both sides. அப்போ என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல 2 2 நமக்கு என்ன ஆயிரும்? கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் n into n plus 1 divided by 2 is equal to இங்க என்ன கிடைக்கும்? square root of இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோ. அப்போ என்ன கிடைக்கும்னு பாரு. ஸோ n into n plus 1 divided by 2 is equal to இதை 2 ஸ்ப்ளிட் பண்ணினா square root of 144 into square root of எவ்வளோ கிடைக்கும்? 100. அப்போ square root of 144 எது அப்படின்னு பாரு. 12 ஸ்கொயர் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? 144 I mean 144 கிடைக்கும். அப்போ square root of 144 வந்து நமக்கு 12, square root of 100 வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 10. அப்போ மல்டிபிள் பண்ணினா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 120. இது வந்து n into n plus 1 divided by 2. பட் நாம் ஃபைண்ட் பண்ண வேண்டியது n மட்டும்தான். அப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த டிவைட் 2 ரைட் சைடு கொண்டு போனால் மல்டிபிள் ஆகும். அப்போ n into n plus 1 is equal to 120 into 2 வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 214 கிடைக்கும். அப்போ n வந்து 2 டைம்ஸால் ப்ராடக்ட் பண்ணினா n into n n ஸ்கொயர் ப்ளஸ் n into 1 n is equal to நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 240. அப்போ 240 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா n squared plus n minus 240 which is from a quadratic equation. போன சம்லே நம்ம எக்ஸாம்பிள் சம்லே ஃபர்ஸ்ட் சம்ல சொன்னோம். அப்போ n ஸ்கொயர் உடைய கோஎஃபிஷியன்ட் வந்து நமக்கு எவ்வளவு இருக்கு அப்படினு பாரு. 1. அப்போ 1 into கான்ஸ்டன்ட் நீ ப்ராடக்ட் பண்ணினா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? minus 240. அப்போ இங்க 2 டேர்ம்ஸ் எடுத்து நீ ப்ராடக்ட் பண்ணினா உனக்கு 240 கிடைக்கணும். ஆட் பண்ணாலோ சப்ட்ராக்ட் பண்ணாலோ இங்க எவ்வளவு இருக்கு கோஎஃபிஷியன்ட்? +1 அப்படினு கிடைக்கணும். ஸோ நமக்கு தெரியும் 15 into 15 வந்து பார்த்தீங்கன்னா 225. அப்போ 15 into 16 யூஸ் பண்ணலாம். பாரு 15 into 16 யூஸ் பண்ணால் எக்ஸாக்டாக என்ன தான் கிடைக்குது? 240 தான் நமக்கு கிடைக்குது. அப்போ அந்த 2 டேர்ம்ஸ் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 into 15. அப்போ 2 டேர்ம்ஸ் எடுத்து ப்ராடக்ட் பண்ணினா 240 வரணும். ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் பண்ணாலும் எவ்வளோ வரணும்? 1. பாரு 16ம் 15ம் ப்ராடக்ட் பண்ணினா 240 கிடைக்கும். 16லேருந்து 15 சப்ட்ராக்ட் பண்ணால் 1 கிடைக்கும். அப்போ இங்கே என்ன ஒன்று இருக்குது? +1 இருக்குது. ப்ராடக்ட் பண்றப்ப மைனஸ் இருக்கு. எப்ப மைனஸ் கிடைக்கும்? பிளஸ் இன்டு மைனஸ் தான் மைனஸா கிடைக்கும். அப்ப ஒரு பிளஸ் வரணும், ஒரு மைனஸ் வரணும். அப்ப இங்க +1 வரதுனால சப்ட்ராக்ட் பண்றப்ப +1 வரணும். எப்ப +1 வரும்? பிக்கெஸ்ட் நம்பருக்கு பாசிட்டிவும் ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு நெகட்டிவ் இருந்தால் தான் நம்ம சப்ட்ராக்ட் பண்றப்ப என்ன கிடைக்கும்? 1. அப்ப இது எப்படி எழுதலாம்? n plus 16 into n minus 15 is equal to 0. இது நம்ம ஸ்ட்ரெயிட்டா போறதுனாலும் போடலாம். n ஸ்கொயர் உடைய கோஎஃபிஷியன்ட்டால டிவைட் 1 ஆல டிவைட் பண்ணினா அதே தான் கிடைக்கும். சைனை சேஞ்ச் பண்ணினா n is equal to -16 கிடைக்கும், n is equal to +15 கிடைக்கும். அப்ப நமக்கு பிளஸ் தான் நமக்கு எடுத்துக்க முடியும். பிகாஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து பாசிட்டிவ் தான் இருக்கும், நெகட்டிவ்ல வந்து நமக்கு வராது. இப்போ 0 ஈக்குவலா தனித்தனியா சப்ஸ்டிட்யூட் பண்ணினா n plus 16 is equal to 0, n minus 15 is equal to 0. அப்ப n is equal to இங்க என்ன கிடைக்குது? -16. இங்க வந்து n is equal to எவ்வளவு கிடைக்கும்? +15. நமக்கு nங்கிறது என்ன எடுத்துறோம்? நம்பர் ஆஃப் டேர்ம் எடுத்துறோமா? நம்பர் ஆஃப் டேர்ம் cannot be negative, நமக்கு வரக்கூடாது. n is equal to -16. இந்த இடத்துல number of terms cannot be negative. Cannot be negative. அப்ப n is equal to -16 இங்கிறது வரக்கூடாது. அப்ப therefore the number of terms n is equal to நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 15 தான் கிடைக்கும். அப்ப n எடுத்து நீங்க அப்ளை பண்ணினதுடைய சம் வந்து நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படினு பார்த்தீங்கன்னா 1 cube plus 2 cube plus 3 cube etc. to எவ்வளவு terms வரைக்கும் ஆட் பண்ணணும்? 15 terms வரைக்கும் நீ ஆட் பண்ணினாதான் இதோடைய சம் வந்து நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14400 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் fifth sum. The sum of the square of the first n natural number is எவ்வளவு கொடுத்துட்டான்? 285. அப்ப முதல்ல அதை given எழுதுவோம். Given the sum of the square of first n natural number. அதுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும்ல? ஸ்கொயர் கேட்டிருக்கான். 1 square plus 2 square plus 3 square plus etc. to n natural number னே கொடுத்துட்டான். அதனால n squared is equal to எவ்வளவு? 285.
அப்போ இதுக்கான ஃபார்முலா நமக்கு என்ன? n into n plus 1 into 2n plus 1 divided by நமக்கு என்னது 6 is equal to எவ்வளவு 285. ஓகே, அடுத்தது என்ன இங்க கொடுத்துருக்கான் பாரு, while the sum of their cubes கொடுத்துட்டான். அதாவது the sum of the square of first n natural number square கொடுத்துட்டான், the sum of the cubes of first n natural number அதுவும் நமக்கு கொடுத்துட்டான். அப்ப cubes of natural number என்ன ஃபார்முலா வரும்? n into n plus 1 divided by 2 the whole square. n into n plus 1 இது அங்க வந்துருச்சு, divided by 2 மட்டும் தான் நமக்கு வரணும். அப்ப இந்த 6 நாம எப்படி எழுதலாம்? n into n plus 1 into 2n plus 1 divided by 6 எப்படி எழுதுறோம் பாரு, 2 into 3 is equal to எவ்வளவு எழுதுறேன்? 285. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 எழுதிக்கலாம். ஏன் இந்த 6 நான் 2 into 3 எழுதுறேன்னா இந்த ஃபார்முலாவை நான் சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்காக நான் இங்க இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி இந்த ப்ராடக்ட் எழுதியிருக்கேன். அண்ட் ஆல்சோ கிவன் என்ன கொடுத்துருக்கான்? ஆல்சோ கிவன் the sum of their cubes கொடுத்துருக்கான். அப்ப sum of their cubesனா என்ன? 1 cube plus 2 cube plus 3 cube plus etc to n cube is equal to இது எவ்வளவு கொடுத்திருக்கான்? 2025. அப்ப the sum of the cubes of first n natural number இதுக்கான ஃபார்முலா என்ன? n into n plus 1 divided by 2 the whole square is equal to என்னது? 225. சரி, என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கான் பாரு, find the value of n தான் இங்க நமக்கு ஃபைண்ட் பண்ண சொல்றோம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த n into n plus 1 divided by 2 மட்டும் நான் ஃபைண்ட் பண்ணிக்கிறேன். ஃபைண்ட் பண்ணிட்டு இதை எடுத்து எதுல நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன்? இங்க இருக்கு பாரு, n into n plus 1 divided by 2ங்கற பிளேஸ்ல நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணேனா ரிமைனிங் வந்து இந்த 2n plus 1 டேர்ம் தான் இருக்கும். இதுல இருந்து என்னால n வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். அப்ப நமக்கு n into n plus 1 divided by 2 மட்டும் தான் வேணும். அப்ப பவர்ல இங்க என்ன வரக்கூடாது? ஸ்கொயர் வரக்கூடாது. அப்ப பவர்ல ஸ்கொயர் வரக்கூடாதுன்னா நாம என்ன பண்ணியாகணும்னா டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் both sides. Taking square root on both sides. அப்ப இது ஸ்கொயர் ரூட் எடுத்தீனா ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்ப ரிமைனிங் என்ன கிடைக்கும்? n into n plus 1 divided by 2 is equal to இங்க ஸ்கொயர் ரூட் எடுத்தீனா 20 into 25. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20 25 இதோட வேல்யூ எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 45 கிடைக்கும். என்ன பாரு, 45 into 45 நீ ஸ்கொயர் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 into 5 25 remainder 2 5 4s are 20 22 20 remainder 2 16 plus 1 எவ்வளவு கிடைக்கும்? 18 5 2 so பாரு 2025 வந்து நமக்கு கிடைச்சிரும். அப்ப n into n plus 1 divided by 2 is equal to எனக்கு என்ன கிடைக்குது? 45. It is called equation number 2. இப்போ நான் என்ன பண்ணணும்? n மட்டும் தான ஃபைண்ட் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்றேன் பாரு, substitute equation number 2 in equation number 1ல நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அதாவது இந்த n into n plus 1 divided by 2 க்கு பதிலா நான் என்ன அப்ளை பண்றேன்? 45 அப்ளை பண்றேன். அதாவது பாரு n into n plus 1 divided by 2 இந்த டேர்முக்காக நான் என்ன அப்ளை பண்றேன்? இந்த இடத்துல 45 அப்ளை பண்றேன். இது அப்ளை பண்றதுக்காக தான் இந்த 6 நான் என்ன பண்ணியிருக்கேன்? 2 into 3 நான் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி காட்டியிருக்கேன். அப்ப substitute equation number 2 in 1ல வந்து நான் என்ன பண்றேன்? சப்ஸ்டிட்யூட் பண்றேன். பிளேஸ் பத்துமான்னு பார்க்கலாம். பாஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல பாஸ் பண்ணிருக்கீங்களா? போயிட்டு போது நம்ம பசங்க தான் கொஞ்சம் டர்ன் பண்ணிக்கோங்க அப்படியே. அப்ப ஈக்குவேஷன் நம்பர் 2 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. அப்ப ஈக்குவேஷன் நம்பர் 2 என்ன? இதுதான். அப்ப n into n plus 1 divided by 2 எதுல அப்ளை பண்றேன்? ஈக்குவேஷன் நம்பர் 1ல அப்ளை பண்ணீனா என்ன கிடைக்கும்? n into n plus 1 அதாவது இந்த டேர்முக்கு பதிலா நாம என்ன அப்ளை பண்றோம்? 45 ன்னு அப்ளை பண்றோம். அப்ப என்ன கிடைக்கும் பாரு. அப்ப 45 into 2n plus 1
divided by 3 is equal to எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 285 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் பாரு, இங்கே 3 டேபிள் யூஸ் பண்ணினா இங்கே 1 டைம், இங்கே வந்து எவ்வளோ டைம்ஸ் கிடைக்கும் 15 டைம்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும். அப்புறம் இங்கே 15 வந்து ப்ராடக்ட்டில் இருக்குது, இந்த ப்ராடக்ட்டை ரைட் சைட் கொண்டு போனீங்கன்னா டிவைட், அப்போ 2n plus 1 is equal to 285 divided by நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 15 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே 5 டேபிள் யூஸ் பண்ண, இங்கே 5 டேபிள் யூஸ் பண்ணினா உனக்கு இங்கே 3 டைம்ஸ் கிடைக்கும், இங்கே 5 டேபிள் யூஸ் பண்ணினா 5 5 சார் எவ்வளோ கிடைக்கும் 25, ரிமைண்டர் வந்து எவ்வளோ கிடைக்கும் 3, 35னா எவ்வளோ டைம்ஸ் கிடைக்கும் 7 டைம்ஸ் வந்து கிடைக்கும். அதாவது இங்கே என்ன கிடைக்குது பாரு, 2n plus 1 is equal to 57 divided by எவ்வளோ இருக்குது 3. இப்போ 3 டேபிள் யூஸ் பண்ணலாம், 3 டேபிள் யூஸ் பண்ணினா 1 டைம், இங்கே 3 டேபிள் யூஸ் பண்ணினா 1 டைம், ரிமைண்டர் வந்து 2, 27 அப்படிங்கிறப்ப எவ்வளோ டைம் கிடைக்கும் 9 டைம்ஸ் வந்து கிடைக்கும். அப்போ 2n plus 1 is equal to எவ்வளோ கிடைக்குது 19. நாம் ஃபைண்ட் பண்ண வேண்டியது ஜஸ்ட் n தான். அப்போ n டைம் மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுக்கோ, 2n is equal to ப்ளஸ் 1 ரைட் சைடு கொண்டு போனீங்கன்னா 19 minus 1 we get 18. அப்போ n மட்டும் ஃபைண்ட் பண்ணணும்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற ப்ராடக்ட் ரைட் சைடு கொண்டு போனீங்கன்னா டிவைட், அப்போ n is equal to 18/2. 2 டேபிள் யூஸ் பண்ணினா இது 1 டைம், இங்கே 9 டைம். அப்போ therefore n is equal to எவ்வளோ கிடைக்குது 19. நம்மள என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க பாரு, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் n அப்படின்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓகே, இந்த சம் எத்தனை இன்னைக்கு 5 சம்ஸு 6 சம்ஸு போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், 5 சம்ஸு. எனக்கு இந்த சம் வந்து இமீடியட்டாக எனக்கு நீங்கள் சம் பார்த்துட்டு டெஸ்ட் எழுதி நீங்கள் எனக்கு வந்து சென்ட் பண்ணணும், சரியா? ஓகே, வி வில் மீட் அகைன் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.58. இதுக்கு பிஃபோராக நம்ம அந்த 3 ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நம்ம சம் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சீரீஸுடைய சம் கொடுத்துட்டு தென் ஃபைண்ட் n, அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. சரி, ஓகே, கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாரு, கிவன் 1 + 2 + 3 ப்ளஸ் அப் டு n is equal to எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 666. அதாவது எவ்வளோ கொடுத்துருக்காங்க 666 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார் எப்படி இருக்குன்னா, இது எதோடைய சீரீஸ் கிவன் கொடுத்துருக்காங்கன்னா த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர், அது மொத்தம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க சம் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ அதுக்கான ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். என்ன ஃபார்முலானா n × n + 1 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ கிவன் கொடுத்துருக்காங்க 666 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஃபைன் பண்ணணும், n தான் ஃபைன் பண்ணணும். அப்போ n மட்டும் இங்கே இருக்கட்டும். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த டிவைட் 2-வை ஆன் சைட் ரைட் சைடு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா ப்ராடக்ட் ஆகும். அப்போ n × n + 1 இஸ் ஈக்குவல் டு பாரு 666 இன்ட்டு எவ்வளவு 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஸோ 1332 வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம n தான் ஃபைண்ட் பண்ணணும். இங்கே n காமனாக இருக்கிறதுனால இந்த ப்ராடக்ட் பண்ணுங்கள். அப்போ அதாவது n எடுத்து இந்த 2 டைம்ஸ் எல்லாம் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா n × n வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா n² ப்ளஸ் n × 1 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்கும் n இஸ் ஈக்குவல் டு 1300 எவ்வளோ கிடைக்கும் 32. ஸோ அப்போ இது பாரு, இது பார்த்தாவே தெரியுது நமக்கு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேஷனில் வருது. அப்போ ரைட் சைடு இருக்கிற 1332 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா n² ப்ளஸ் n மைனஸ் 1332 இஸ் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ கிடைக்குது 0 அப்படின்னு கிடைக்குதா? அப்போ n² உடைய கோஎஃபிஷியன்ட் நமக்கு என்னவா இருக்குன்னா 1 இருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இதுக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு வந்து நம்ம 3 மெத்தட்ஸ் நம்ம வந்து சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுவோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தட், ஃபார்முலா மெத்தட், அண்ட் தேர்ட் ஒன் வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர். ஸோ இதுக்கு பிஃபோர் நம்ம ஈஸியான மெத்தட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஜஸ்ட் ஃபேக்டரைசேஷன் வந்து எப்படி சிம்பிளாக நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். அப்போ n-க்கு வந்து இங்கே n² இருக்கிறதுனால n-க்கு வந்து இங்கே நமக்கு 2 வேல்யூஸ். தட் மீன்ஸ் இந்த கிவன் இங்கே இருக்கிற இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு எவ்வளவு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சொல்யூஷன்ஸ் வந்து கிடைக்கும். அப்போ 1 × கான்ஸ்டன்ட் வந்து நீ ப்ராடக்ட் பண்ணினா 1 × 1332 வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1332 தான் கிடைக்கும்.
சரியா? அப்போ என்னக்கு எவ்வளோ வேல்யூ வரும்னு சொன்னோம்? 2 வேல்யூஸ், அதாவது 2 ஃபேக்டர்ஸ், 2 சொல்யூஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ 2 நம்பர்ஸ் எடுத்து ப்ராடக்ட் பண்ணினா உனக்கு என்ன கிடைக்கணும்னா 1332 கிடைக்கணும். அதே மாதிரி ஆட் பண்ணாலோ சப்ட்ராக்ட் பண்ணாலோ என்னுடைய கோஃபிஷியன்ட் இங்கே என்ன இருக்குன்னா 1 கிடைக்கணும். அப்போ 2 நம்பர்ஸ் எடுத்து ப்ராடக்ட் பண்ணினா 1332 கிடைக்கணும். ஆட் பண்ணாலோ சப்ட்ராக்ட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கணும்? 1 வந்து நமக்கு கிடைக்கணும். அப்போ எக்ஸாக்டாக அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 35 × 35 போட்டிங்கன்னா கூட நமக்கு 1225 கிடைக்கும். அப்போ 37 × 36, ஏன்னா 7 6 are 42 கிடைக்கும். அப்போ 37 × 36 கண்டிப்பாக எக்ஸாக்டாக கிடைக்கும். 37 × 36, 7 6 are 42, remainder 1, 18 plus 1, 19, 21, remainder 2, 11. So 2, 37 × 36, 7 6 are 42, sorry, remainder 4, அப்போ 22, so 21, remainder எவ்வளோ கிடைக்கும்? 2, அப்போ 11, 2 3 3 1 பார் எக்ஸாக்டாக நமக்கு 1332 கிடைக்குது. அப்போ 2 நம்பர்ஸ் எடுத்து ப்ராடக்ட் பண்ணினா அதாவது அந்த 2 நம்பர்ஸ் என்னன்னா 37 36 நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். ஆனால் இங்கே ப்ராடக்ட் பண்ணுறப்ப என்ன வரணும்? நெகட்டிவ் இருக்குது. ஆனால் இங்கே ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் பண்ணாலும் இங்கே பாசிட்டிவ் இருக்குது. அப்போ பாசிட்டிவ்னா என்ன அர்த்தம்? பிக்கஸ்ட் நம்பருக்கு ப்ளஸ் கொடுக்கணும், ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு என்ன கொடுக்கணும்? மைனஸ். அப்போ வந்து நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா n வந்து நமக்கு எவ்வளோ வேல்யூ வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது n + 37 × n - 36 = எவ்வளோ கிடைக்குது? 0 அப்படின்னு கிடைக்குதா? இப்போ அந்த 0வை ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா n + 37 = 0, n - 36 = எவ்வளோ கிடைக்குது? 0. அப்போ n = ரைட் சைடு கொண்டு போனீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? -37 கிடைக்கும். அண்ட் இங்கே n = எவ்வளோ கிடைக்கும்? +36. ஸோ என்னங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் டேர்ம், தட் மீன்ஸ் நேச்சுரல் நம்பர், அதை கவுண்ட் தான் பண்ண முடியும். அப்போ n = -37. இது வந்து கண்டிப்பாக n cannot be நெகட்டிவ். கண்டிப்பாக n வரக்கூடாது. எப்படி வரக்கூடாது? நெகட்டிவில் வரக்கூடாது. ஏன்னா டேர்ம்ஸ் வந்து நெகட்டிவில் வரக்கூடாது. அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குன்னா n = 36 தான் நமக்கு கிடைக்கிற ஆன்சர். அப்போ இங்கே 36 டேர்ம்ஸை நம்ம நேச்சுரல் நம்பர்ஸில் ஆட் பண்ணால் தான் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 666 வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இது இம்பார்ட்டண்டான 2 மார்க், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, காப்பி பண்ணிக்கோ.